Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட 9th சாப்டர் பயோமாலிகூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி பயோமாலிகூல்ஸ்னா என்ன அந்த டாபிக்கை நம்ம டீகோட் பண்ணிப்போம். பயோமாலிகூல்ஸ்ல பயோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு லிவிங் திங்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதை டினோட் பண்றது தான் we call it as bio. and then molecules, molecules அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஆட்டம்ஸ்னா என்ன, மாலிகூல்ஸ்னா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆட்டம்ஸ் அப்படின்றது நத்திங் பட் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், ஃபண்டமெண்டல் பேசிக்காக ஒரு பார்ட்டிகல் இருக்குல்ல, அதை தான் வி கால் இட் ஆஸ் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனாக இருக்கலாம், ஆக்சிஜனாக இருக்கலாம், மெக்னீஷியமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சின்ன மைன்யூட் பார்ட்டிகலை தான் வி கால் இட் ஆஸ் ஆட்டம்ஸ். அப்போ மாலிக்யூல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் two or more atoms bonded together. two or more atoms, ரெண்டு இல்ல அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆயிருக்கு இல்லையா, அதை தான் we call it as chemical bonds அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு அல்லது மூணு ஆட்டம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பாண்ட் ஆகி இருக்கு இல்லையா, அதை தான் we call it as molecules. ஸோ ஆட்டம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, and then moleculesனா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. and also நம்ம elements and compoundsனா என்னன்னு பார்க்கணும். elements அப்படின்றது nothing but it contains only a one kind of atoms. ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆக்சிஜனாக இருக்கலாம், ஆர் ஹீலியமாக இருக்கலாம், ஆர் ஹைட்ரஜனாக இருக்கலாம். ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிறது தான் we call it as elements அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் கண்டெய்ன்ஸ் டூ ஆர் மோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ எலமெண்ட்ஸில் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஆட்டம்ஸாக மட்டும் இருக்கும், ஆர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸாக மட்டும்தான் இருக்கும். பட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது டூ ஆர் மோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், அதில் ரெண்டு மூணு டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ காம்பவுண்ட்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மாலிகூல்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், தட் இஸ் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் பாண்டட் டுகெதர். அதில் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸாக இருக்கலாம், அது ஒரே ஆட்டம்ஸாக கூட இருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸாக இருக்கலாம், பட் பாண்ட் ஆகியிருக்கு இல்லையா, அதை தான் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது கண்டெய்ன்ஸ் டூ ஆர் மோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ரெண்டு ஆக்சிஜன் மாலிக்யூல் பாண்டாக இருந்ததுன்னா அதை மாலிக்யூல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், அதை காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் காம்பவுண்ட்ஸில் டூ ஆர் மோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம குயிக்காக இந்த நாலுத்தையும் என்னன்றதை ஈஸியாக ஒரு டயக்ராமேட்டிக் வியூவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டம்ஸ் தான் என்ன சொன்னோம், இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அதை தான் we call it as atoms. and then molecule, molecule அப்படின்னா என்ன, டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் பாண்டட் டுகெதர். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கெமிக்கலி தே ஆர் பாண்டட், அதை தான் we call it as molecules அப்படின்னு சொல்லுவோம். and then element அப்படின்றது it consists of only one type of atoms. ஒரே மாதிரி டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் we call it as elements. இங்கே பார்த்தோன்னா எல்லோ கலர் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அப்படின்னு வச்சுருந்தோன்னா எலமெண்ட்டில் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் அப்படின்றது இட் கண்டெய்ன்ஸ் two or more types of atom, that is several types of atoms. இங்கே இருக்கு இல்லையா, இதில் ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்கலாம், ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டூ ஆர் மோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், அதை தான் we call it as compounds அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது ஆட்டம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, மாலிக்யூல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அண்ட் தென் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த காம்பவுண்டில் we have two types of compounds. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் and then inorganic compounds. Organic compounds அப்படின்றது it is essentially having a carbon atoms usually bonded to hydrogen. கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் ஆட்டம்ஸ் யூஸ்வலி ஹைட்ரஜனோட பாண்டாக இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸ் தான் we call it as organic compounds. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் பாண்டாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை தான் we call it as organic compounds. and then inorganic compounds அப்படின்றது nothing but it do not have a carbon atoms in the structure. யூஸ்வலாக அந்த காம்பவுண்ட்
காம்போனன்ட்ஸில் கார்பன் ஆட்டம்ஸே இருக்காது. அதை தான் we call it as inorganic compounds. ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தென் கார்பன் ஆட்டம்ஸ் எசென்ஷியலாக இருக்காது. அந்த காம்போனண்ட்டை தான் we call it as inorganic compounds. ஓகே, ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்னால் என்னன்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ பார்க்குறோம், இதெல்லாம் NCERT சிலபஸில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திஸ் இஸ் ஆல் வெரி பேசிக். இதெல்லாம் தெரியாமல் நம்ம சாப்டருக்குள்ளே போயிட்டு ஈஸியாக ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் தெரியாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா that is not useful for your NEET exams as well as for your board exams. எந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதா இருந்தாலும் அதோட மீனிங் புரிஞ்சால் மட்டும்தான் you can get the answer. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாப்டர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் பார்க்குறோம் ஆர் திஸ் இஸ் த எலமெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அந்த எலமெண்ட் அப்படின்னு சொன்னோடனே அதோட மீனிங் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அதேமாரி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அதோட மீனிங் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போடலாம். தட் இஸ் Biomolecules. இப்போ நமக்கு ஆல்ரெடி பயோ அப்படின்னா தெரியும், தட் இஸ் ரிலேட்டட் டு லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸை தான் we call it as பயோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், தட் இஸ் 2 or more atoms bonded together. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்துட்டு கெமிக்கலி பாண்டடாக இருக்கு இல்லையா, அதை தான் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்றது all the carbon compounds present in the living tissues. living tissues இருக்கு இல்லையா, that is bio. living tissuesல இருக்கக்கூடிய carbon compounds தான் we call it as biomolecules. நம்ம ஆல்ரெடி carbon compounds அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்தோம், that is organic compounds அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ living tissues நம்ம உடம்புலையா இருக்கலாம் ஆர் அனிமல் tissuesஆ இருக்கலாம், பிளான்ட் tissuesஆ இருக்கலாம், ஆல்கல் tissuesஆ இருக்கலாம். எந்த ஒரு living tissuesல இருக்கக்கூடிய organic compound, that is carbon compound தான் we call it as biomolecules. For example, that is proteins, carbohydrates, nucleic acids and then lipids. இது எல்லாமே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய biomolecules. ஓகே, ஆல் கிளியர் ரைட்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லிவிங் டிஷ்யூஸில் என்னென்ன பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்றத எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் we take a leaf. ஒரு லீஃப் எடுத்துக்கிறோம், தட் இஸ் த லிவிங் டிஷ்யூ ரைட். ஸோ ஒரு லீஃபை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த லீஃபை ஃபர்ஸ்ட் we need to grind it with the trichloroacetic acid. ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிடோட சேர்ந்து கிரைண்ட் பண்ணணும். எதனால் ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோன்னா இட் பெர்சிபிடேட்ஸ் த பயோமாலிக்யூல்ஸ். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் தென் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அந்த பயோமாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும், பெர்சிபிடேட் பண்ண வைக்கும், அடியில் தங்க வச்சிரும்ல, அதை தான் we call it as precipitation. ஸோ இந்த பயோமாலிக்யூல்ஸோட ரியாக்ட் ஆகி இட் பெர்சிபிடேட்ஸ் த பயோமாலிக்யூல். ஸோ அந்த மாதிரி பெர்சிபிடேட் ஆகிட்டுனா ஈஸியாக நம்ம அதை ஐசோலேட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம்ல, அதனால தான் we use this trichloroacetic acid. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிவிங் டிஷ்யூஸை எடுத்து அதை ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிடோட மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணோம் யூஸிங் மார்டர் அண்ட் பெஸ்டில். மார்டர் அண்ட் பெஸ்டில் லேப்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மார்டர் அண்ட் பெஸ்டிலை யூஸ் பண்ணி அந்த லிவிங் டிஷ்யூஸை கிரைண்ட் பண்ணோன்னா we will get the thick slurry. இந்த மாதிரி திக்காக இருக்கு இல்லையா, சாலிட் அண்ட் லிக்விட் மிக்சராக சேர்ந்தக்கூடிய கண்டென்ட்டை தான் we call it as slurry அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திக் ஸ்லரியை என்ன பண்ணணும், we need to filtrate. இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, யூஸிங் அ சீஸ் கிளாத் ஆர் காட்டன் கிளாத். இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சீஸ் கிளாத்தோ ஒரு காட்டன் கிளாத்தோ எடுத்து இந்த ஸ்லரியை அதில் வந்துட்டு நம்ம வடிகட்டணும். ஸோ ஃபில்ட்ரேட் ஆன கண்டென்ட் எல்லாமே இட் கம்ஸ் இன் த ஜார். இந்த ஜாரில் ஃபில்டர் ஆகி வந்த கண்டென்ட்டை தான் we call it as filtrate. ஸோ திஸ் இஸ் த ஃபில்ட்ரேட். ஓகே, அண்ட் தென் ஃபில்டர் ஆகாமல் மேலே இருக்கு இல்லையா, திக் ஸ்லரி மாதிரியே இருக்குல்ல, அதோட லிக்விட் கண்டென்ட்லாம் கீழே வந்துடும். அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய சாலிட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதை தான் we call it as retentate. ஸோ retentate அப்படின்றது ஃபில்டர் ஆகாமல் மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் we call it as retentate. and then ஃபில்டர் ஆகி வருது இல்லையா, அதை தான் we call it as filtrate. and then இந்த filtrate இருக்கு இல்லையா, இந்த filtrateக்கு it also has another name called acid soluble pool. that is acid soluble. acid அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிடில்
soluble ஆகி அதோட கலந்து இருக்கக்கூடிய பூலை தான் we call it as acid soluble pool. And then retentate இருக்கு இல்லையா, இந்த retentate we call it as acid insoluble pool. என்ன சொல்லுவோம், that is acid insoluble pool. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆசிட்ல இன்சொல்யூபிளாக இருக்கும் சில காம்பனன்ட்ஸ், அதுதான் we call it as retentate or acid insoluble pool. இந்த ஆசிட் soluble poolல என்ன இருக்கும் and then acid insoluble poolல என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா, இது ரெண்டுத்துலேயுமே பயோமாலிகுல்ஸ் இருக்கும். ஆசிட் soluble pool ஆசிட்ல மிக்ஸ் ஆகி ஃபில்டர் ஆகி வந்தது இல்லை, இந்த ஃபில்டர் ஆகி வந்ததுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்மால் பயோமாலிக்யூல்ஸ். பிகாஸ் இந்த சீஸ் கிளாத்தில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக தானே இது கம்ஸ் ஆஸ் அ ஃபில்ட்ரேட். ஸோ இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக பூந்து வர பயோமாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, அதுதான் we call it as small biomolecules or micromolecules. ஸோ அந்த சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் தான் ஆசிட் soluble poolல இருக்கும். அப்போ ஆசிட் insoluble poolல, that is இந்த சீஸ் கிளாத் வழியாக வடிகட்டி வராமல் அதுக்கு மேலே ரிட்டன்டேட்ல இருக்கு இல்லையா, அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா that is larger biomolecules. large biomolecules we also call it as macromolecules. ஸோ அந்த macromoleculesலாம் எங்கே இருக்குன்னா that is retentate. ஸோ ஃபில்ட்ரேட்டில் என்ன இருக்கும் and then retentate என்ன இருக்கும் அப்படின்றதுலேருந்து கொஷின்ஸ் நிறையா வரலாம். ஸோ ஃபில்ட்ரேட்டில் ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் இருக்கும் and then retentate லார்ஜர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அந்த லார்ஜர் மாலிக்யூல்ஸ் என்னென்ன and then smaller molecules என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜர், தட் இஸ் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் தென் லிப்பிட்ஸ். இதெல்லாம் நம்ம ஏன் லார்ஜர் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, தே ஆல் ஆர் பாலிமர்ஸ். பாலிமர்ஸ் அப்படின்றது நத்திங் பட் பாலி அப்படின்னா விச் மீன்ஸ் மெனி. ஸோ பாலிமர் அப்படின்றது இட் இஸ் அ லார்ஜர் மாலிக்யூல் கம்போஸ்ட் ஆஃப் மெனி ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ். சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்லாம் சேர்ந்து பெரிய மாலிக்யூல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும், அதை தான் we call it as polymers. அண்ட் தென் அந்த சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுதான் மோனோமர். ஸோ மோனோமர் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, நம்ம ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் தென் லிப்பிட்ஸ், இது எல்லாமே பாலிமர்ஸ் தான். ஸோ இது ஒன்றத்தோட மோனோமர் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ப்ரோட்டீன்ஸோட மோனோமர் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் அமினோ ஆசிட்ஸ். ஸோ நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆனது தான் we call it as proteins. அதேமாரி கார்போஹைட்ரேட்ஸை we also call it as polysaccharides. ஓகே, ஸோ இந்த பாலிசாக்கரைட்ஸோட மோனோமர் எதுன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் மோனோசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற லார்ஜர் மாலிகுலை தான் we call it as carbohydrates. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்றது ஆர்என்ஏ, டிஎன்ஏலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிடோட மோனோமர் எது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் நியூக்ளியோடைட். இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆகிற பாலிமரை தான் we call it as நியூக்ளிக் ஆசிட்ஸ். அதே மாதிரி லிப்பிட்ஸ் இருக்கு இல்லையா, லிப்பிட்ஸோட மோனோமர் எது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடியது எல்லாமே பாலிமர் அண்ட் தென் கீழே இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதோட ரெஸ்பெக்டிவ் மோனோமர்ஸ். ஓகே, ஸோ இந்த மேலே இருக்கக்கூடியது எல்லாமே தே ஆர் லார்ஜர் பயோமாலிக்யூல்ஸ். அதெல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆல் ஆர் ப்ரெசென்ட் இன் த ரிட்டன்டேட்டில் இருக்கு இல்லையா, ஆசிட் இன்சொல்யூபிள் பூல், அந்த ரிட்டன்டேட்டில் தான் இந்த லார்ஜர் பயோமாலிகுல்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய மோனோமர்ஸ் எல்லாமே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஃபில்ட்ரேட், தட் இஸ் ஆசிட் சொல்யூபிள் பூல். ஸோ அந்த சொல்யூபிள் பூலில் இருக்கக்கூடியது எல்லாமே தே ஆர் மோனோமர்ஸ், ஸ்மாலர் பயோமாலிக்யூல்ஸ். ஓகே, இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாலிமர்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அண்ட் தென் இந்த மோனோமர்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம லிவிங் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் பயோமாலிக்யூல்ஸ் அண்ட் தென் லார்ஜர் பயோமாலிக்யூல்ஸை எப்படி அனலைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம். தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்றதே கார்பன் காம்பவுண்ட்ஸ் தானே. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிவிங் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் லிவிங் டிஷ்யூஸில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கும், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை தான் we call it
as biomolecules. But inorganic compounds எப்படி analyze பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, first we need to take a living tissues. So living tissues, for example, இங்க நம்ம leaf எடுத்துக்கிறோம். அந்த living tissues என்ன பண்ணணும்னா, first we need to sun dry. sunல அந்த living tissues காய வைக்கணும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, in order to remove the water content. water content இருக்கு இல்லையா அந்த living tissuesல, அந்த living tissuesல இருக்க water content remove பண்றதுக்காக first we need to dry them in a sun. sunல அதை dry பண்ணணும். இப்போ அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கும். அண்ட் தென் இந்த ட்ரை ஆன லிவிங் டிஷ்யூஸை வி நீட் டு பர்ன் இட். அதை எரிக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஆர்டர் டு ஆக்சிடைஸ் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி ரிமூவ் ஆகிடும். பிகாஸ் நம்ம இங்கே லிவிங் டிஷ்யூஸில் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்போனன்ட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த ட்ரையான லீவ்ஸ் எல்லாத்தையும் பர்ன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கார்பன் காம்பவுண்ட் எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகி ரிமூவ் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த சாம்பல், அதை தான் வி கால் இட் ஆஸ் ஆஷ். இந்த ஆஷில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த லிவிங் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸை இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா ப்ராசஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம ஆர்கானிக் காம்போனன்ட்ஸில் இருக்கக்கூடிய லார்ஜர் பயோமாலிகூல்ஸ் அண்ட் தென் ஸ்மாலர் பயோமாலிகூல்ஸ் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிவிங் டிஷ்யூஸ் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் சன்லைட்டில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரை பண்ண லிவிங் டிஷ்யூஸை பர்ன் பண்ணணும். பர்ன் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகி ரிமூவ் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆஷ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆல் கிளியர் ரைட்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லார்ஜர் பயோமாலிகூல்ஸ் அண்ட் தென் ஸ்மாலர் பயோமாலிகூல்ஸ் சொன்னோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் பயோமாலிகூல்ஸ் மோனோமர்ஸ், அது ஒன்றுத்தையும் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ மோனோமர் ஆஃப் புரோட்டீன். ஸோ புரோட்டீனோட மோனோமரை தான் வி கால் இட் ஆஸ் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இட் ஃபார்ம்ஸ் அ லார்ஜர் பயோமாலிக்யூல் புரோட்டீன். ஓகே, இந்த அமினோ ஆசிட் அப்படின்றது இட் இஸ் அ ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, தட் இஸ் கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட், அதை தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இட் கண்டெய்ன்ஸ் த ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ சென்ட்ரல் கார்பன். சென்டரில் இருக்கக்கூடிய கார்பன் and then it is bonded to 4 different groups. For example, this is the amino acid structure அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கார்பன் எதுன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கு இல்லையா, this is the central carbon. இந்த சென்ட்ரல் கார்பன் என்ன பண்ணியிருக்குன்னா 4 different groups-ஓட அட்டாச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், this is the one group and then second group and then third group and then this is the fourth group. இந்த மாதிரி 4 different groups-ஓட அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய சென்ட்ரல் கார்பனை தான் we call it as alpha carbon. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஆல்ஃபா கார்பன். அந்த 4 different groups என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the first one is hydrogen. ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் ஒரு குரூப். அண்ட் தென் கார்பாக்சில். கார்பாக்சில் அப்படின்றது COOH அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆசிட் குரூப். ஸோ அதுதான் செகண்ட் குரூப். அண்ட் தென் தேர்ட் குரூப் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் அமினோ குரூப். NH2 இருக்கு இல்லையா, அதுதான் தேர்ட் குரூப். அண்ட் தென் ஃபோர்த் குரூப் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் த ஆர் சைட் செயின். ஆர் குரூப் அப்படின்றது இட் இஸ் அ வேரியபிள் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே H இருக்கலாம், ஆர் CH3 இருக்கலாம், ஆர் CHOH இருக்கலாம். இந்த மாதிரி எந்த குரூப் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஆர் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமினோ ஆசிடும் இட் சேஞ்சஸ். அந்த ஆர் குரூப்பில் H இருந்ததுன்னா வி கால் இட் ஆஸ் கிளைசின். அதே மாதிரி அந்த ஆர் குரூப்பில் CH3 இருந்ததுன்னா வி கால் இட் ஆஸ் அலனைன். ஸோ இந்த ஆர் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு அமினோ ஆசிட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே டிசைன் பண்ணும்.
Okay, all clear, right? So first amino acids அப்படின்றது it is a monomer of proteins. Proteinஸோட monomer தான் amino acids அப்படின்னு சொல்லுவோம். And it contains the alpha carbon. Alpha carbon அப்படின்றது it is a central carbon attached to 4 different groups. அந்த 4 groups என்னன்னு பார்த்தோம்னா that is first one is hydrogen இங்க இருக்கு இல்லையா, and the second one is carboxyl group, that is the acid group, and then amino group அப்படின்றது it is a basic group, okay, and then the fourth one is variable R group. இந்த R group அப்படின்றது தான் it is changing, ஒரு amino acidsக்கும் இந்த R group தான் change ஆயிட்டு இருக்கும். So இந்த R group பேஸ் பண்ணி we can classify into 20 amino acids. So there are 20 amino acids இருக்கு. அந்த 20 amino acidsலயும் என்ன சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த R group மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே that is same to all the 20 amino acids, okay, and இந்த amino group and carboxyl group and then R group இருக்கு இல்லையா, இந்த 3 group தான் ஒரு amino acidோட chemical and physical properties டிசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமினோ ஆசிடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இந்த 3 குரூப் இருக்கு இல்லையா, அமினோ குரூப், கார்பாக்சில் குரூப் அண்ட் தென் ஆர் சைட் செயினில் எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த 3 குரூப் தான் ஒரு அமினோ ஆசிடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாகவும் இருக்கட்டும், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாகவும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் எது டிசைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 குரூப்ஸ் தான் டிசைட் பண்ணும். ஓகே, ஆல் கிளியர், ரைட்? அண்ட் தென் தெர் ஆர் 20 அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸில் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த 20 அமினோ ஆசிட்ஸையும் தே கிளாசிஃபைட் இன்டூ 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். என்னென்னு பார்த்தோம்னா தட் இஸ் நியூட்ரல் அமினோ ஆசிட், அசிடிக் அமினோ ஆசிட் அண்ட் தென் பேசிக் அமினோ ஆசிட். இந்த 3 அமினோ ஆசிடையும் எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா based on the number of amino and the carboxyl groups. அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய கார்பாக்சில் குரூப் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் COOH. அதே மாதிரி அமினோ குரூப் பார்த்தோம் இல்லையா, NH2. ஸோ இந்த அமினோ குரூப்பும் கார்பாக்சில் குரூப்பும் எத்தனை இருக்குது, தட் இஸ் எத்தனை நம்பர் ஆஃப் அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சில் குரூப் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் they classified into 3 types, that is neutral, acidic and then basic. இப்போ நியூட்ரல் அமினோ ஆசிட்னா என்னன்னு பார்க்கலாம். நியூட்ரல் அமினோ ஆசிட் அப்படின்றது இட் கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அமினோ அண்ட் கார்பாக்சில் குரூப். இதில் இருக்கக்கூடிய அமினோ குரூப்பும் சரி கார்பாக்சில் குரூப்பும் சரி தே ஆர் இன் ஈக்குவல் நம்பர். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் நம்பராக இருக்கும். அதனால் வி கால் இட் ஆஸ் நியூட்ரல் அமினோ ஆசிட். அப்போ அசிடிக் அமினோ ஆசிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இட் கண்டைன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கார்பாக்சில் குரூப். கார்பாக்சில் குரூப் அப்படின்றது COOH. ஸோ COOH அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் அ ஆசிட். ஸோ COOH வந்துட்டு அமினோ குரூப்பை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா தே ஆர் கிளாசிஃபைடு ஆஸ் அசிடிக் அமினோ ஆசிட். அப்போ பேசிக் அமினோ ஆசிட்னா ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ மோர் நம்பர் ஆஃப் அமினோ குரூப். NH2 இருக்கு இல்லையா, ஸோ NH2 அப்படின்ற அமினோ குரூப் அதிகமாக இருந்தது அப்படின்னா தே ஆர் கம் அண்டர் த பேசிக் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ நியூட்ரல் அமினோ ஆசிட் அப்படின்றது அமினோ குரூப்பும் சரி கார்பாக்சில் குரூப்பும் ரெண்டுமே ஈக்குவல் நம்பராக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் வேலின். வேலின் அப்படின்ற அமினோ ஆசிட் தான் இட் கண்டைன்ஸ் equal number of amino group as well as the carboxyl group. COOHும் சரி and then NH2 இது ரெண்டுமே ஈக்குவல் நம்பரில் இருக்கும். ஸோ தே ஆர் கம் அண்டர் நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். அண்ட் தென் அசிட்டிக் அமினோ ஆசிட். அசிட்டிக் அமினோ ஆசிட்னா நம்ம என்ன சொன்னோம், இட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் கார்பாக்சில் குரூப். COOH இருக்கு இல்லையா, அது அமினோ குரூப் NH2ஓட நிறைய இருக்கும். அதனால தான் we call it as they are acidic amino acids. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் குளூட்டாமிக் ஆசிட். குளூட்டாமிக் ஆசிட் அப்படின்ற அமினோ ஆசிட் தட் கம்ஸ் அண்டர் த acidic amino acids. Okay, and the third one is basic amino acids. Basic amino acids அப்படின்னா it contains more number of amino group, that is NH2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த NH2 குரூப் கார்பாக்சில் குரூப்பை விட அதிகமாக இருக்கும். அதை தான் we call it as basic amino acids. ஓகே, அண்ட் இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் லைசின். லைசின்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ல அமினோ குரூப் தான் கார்பாக்சில் குரூப்பை விட அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ்
discuss all about the 3 types of amino acids. Okay, in the 3 types illama we also have another 2 types. Enna 2 types அப்படினு பார்த்தோம்னா, that is aliphatic amino acid and then aromatic amino acid. Aliphatic amino acid அப்படினு பார்த்தோம்னா, the side chain is made up of carbon and hydrogen atoms arranged in a chain or ring structure. இந்த amino acids எல்லாமே செயின் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிங் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்காது. அதை தான் வி கால் இட் ஆஸ் அலிஃபேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். அண்ட் அரோமேட்டிக் அமினோ ஆசிட் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் அ அரோமேட்டிக் ரிங் தட் இஸ் பாண்டட் டு அ ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம், தட் இஸ் சென்ட்ரல் கார்பன் அட்டாச் டு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஆல்ஃபா குரூப்பில் இந்த மாதிரி பென்சின் ரிங் இருக்குல்ல, தட் இஸ் த அரோமேட்டிக் ரிங். இந்த அரோமேட்டிக் ரிங் அட்டாச் ஆகியிருக்கும். அந்த மாதிரி அரோமேட்டிக் ரிங் இருந்தது அப்படின்னா தே ஆர் அரோமேட்டிக் அமினோ ஆசிட். அலிஃபேட்டிக் அமினோ ஆசிட்னா இட் டஸ் நாட் கண்டெய்ன் அ அரோமேட்டிக் ரிங். இந்த மாதிரி பென்சிங் ரிங் வந்துட்டு அலிஃபேட்டிக்ல இருக்காது. இட் ஒன்லி கண்டெய்ன்ஸ் செயின் லிங்க். இங்கே இருக்கு இல்லையா, இதை தான் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இதை தான் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி செயின் லிங்க் இருந்ததுன்னா தட் இஸ் அலிஃபேட்டிக். அண்ட் தென் அரோமேட்டிக். அரோமேட்டிக் அப்படின்றது இட் கண்டெய்ன்ஸ் த ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் அலிஃபேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்ப்போம். அலிஃபேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தட் இஸ் கிளைசின், alanine and then valine. They all are come under aliphatic amino acids. இந்த valine வேற எங்கேயோ பார்த்தோமே, இப்போ தானே பார்த்தோம் valine அப்படின்றது it is a neutral amino acid. ஸோ இதில் வந்துட்டு இதோட அமினோ குரூப்பும் சரி கார்பாக்சில் குரூப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ valine அப்படின்றது அலிஃபேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்லேயும் வரும் அண்ட் தே ஆர் நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா தட் இஸ் phenylalanine, தைரோசின் அண்ட் தென் ட்ரிப்டோஃபான். இந்த மூணுத்துலேயுமே இட் ஹாஸ் அ பென்சின் ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால தே கம் அண்டர் த அரோமேட்டிக் அமினோ ஆசிட். ஓகே, இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் தட் இஸ் நியூட்ரல், அசிடிக், பேசிக் அதுவும் பார்த்துட்டோம். அண்ட் தென் அனதர் 2 டைப்ஸ் அலிஃபேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்னா என்ன, அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம் தட் இஸ் Zwitterion. Zwitterion அப்படின்றது இட் இஸ் அ மாலிக்யூல். மாலிக்யூல் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், 2 or more atoms bonded together. ஸோ மாலிக்யூல்ஸ்னா என்ன, எலமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்னன்றதை ஏன் பார்த்தோம் இப்போ புரியுதா. இங்கே ஜென்ரலாக மாலிக்யூல் Zwitterion is a molecule அப்படின்னு கொடுத்துருவாங்க, ஆர் இட் இஸ் அ காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ மாலிக்யூல்னா என்ன, காம்பவுண்ட்னா என்னன்றதை நம்ம பேசிக்கில் பார்த்ததுனால தான் இப்போ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, Zwitterion அப்படின்றது இட் இஸ் அ மாலிக்யூல் that has both positive and negative charge within the same molecule. ஒரே மாலிகுல்ல இட் ஹாஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகி த ஓவரால் நியூட்ரல் சார்ஜ் ஆகிடும். அந்த நியூட்ரல் சார்ஜாக இருக்கக்கூடிய மாலிகுலை தான் வி கால் இட் ஆஸ் Zwitterion. ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா, அமினோ ஆசிட் இஸ் அ மாலிகுல். அந்த அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பாக்சில் குரூப் அண்ட் தென் அமினோ குரூப். கார்பாக்சில் குரூப் அப்படின்றது COOH இருக்கு இல்லையா, அண்ட் தென் அமினோ குரூப் அப்படின்னா தட் இஸ் NH2. ஓகே, ஸோ இந்த கார்பாக்சில் குரூப் வந்து அசிடிக் குரூப். இதில் இருக்கக்கூடிய ஆட்டம் H இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் ஆட்டம், அது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம் அ நெகட்டிவ் சார்ஜ், COO மைனஸாக மாறிடும். அதே மாதிரி NH2 அப்படின்ற அமினோ குரூப்பில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. இங்கே ரிமூவ் ஆன ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது வந்து அமினோ குரூப்பில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா it becomes positive charge that is NH3+. ஸோ நியூட்ரலாக இருக்கக்கூடிய COOHல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம் அ நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் தென் NH2 அப்படின்ற நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமினோ குரூப்பில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சுன்னா இட் பிகம் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் பாசிட்டிவ் சார்ஜ் இது ரெண்டுமே ஒரே மாலிகுல்ல ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா இட் பிகம் நியூட்ரல். ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்து இட் பிகம் அ நியூட்ரல் சார்ஜ். அதை தான் வி கால் இட் ஆஸ் Zwitterion. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜில் அமினோ ஆசிட்ஸில் COOHல வந்துட்டு H ஆட்டம் ரிமூவ் ஆகி இட் பிகம்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ்.
and then இந்த அமினோ குரூப்பில் ஒரு H ஆட் ஆகி it becomes a positive charge. ஸோ இந்த மாலிகுலில் நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது. ஸோ it becomes neutral. ஸோ pH வைஸ் பார்த்தோன்னா it is in a neutral pH. and also for example இந்த COOH இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆசிட் குரூப்பில் H ரிமூவ் ஆகாமல் ஒரு NH2ல ஒரு H மட்டும் ஆட் ஆயிருந்தது அப்படின்னா it becomes a positive charge. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருந்ததுன்னா it is in lower pH. பட் இதுவே அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்து இதில் நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் இருந்ததுன்னா it is in high pH. But Zwitterion always in neutral charge and in neutral pH because it contains both positive and negative charge. Positive charge எப்படி வரும் negative charge எப்படி வரும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ Zwitterionக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா that is amino acid having both positive and negative charge. So it becomes a neutral charge in neutral pH. Okay, இதை தான் we call it as Zwitterion அப்படின்னு சொல்லுவோம். So this is all about the amino acid. Amino acids ஓட characteristics எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is fatty acids. fatty acids அப்படின்றது it is a monomer of lipid அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ லிப்பிடோட மோனோமர் எது அப்படின்னு பார்த்தோன்னா that is fatty acid. ஸோ இந்த லிப்பிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, it contains many subunits of fatty acids. இந்த fatty acids எல்லாம் ஜாயின் ஆகி இது ஃபார்ம் ஆனது தான் we call it as lipids. இப்போ fatty acids ஓட characteristics என்னென்னு பார்க்கலாம். The first one is they are generally water insoluble. இந்த fatty acids இருக்கு இல்லையா, இது வந்து வாட்டரில் கரையக்கூடியதாக இருக்காது, அதனால தான் we call it as water insoluble. And it also contains a carboxyl group attached to the R group. நம்ம அமினோ ஆசிட்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபேட்டி ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it has a R group attached to the carboxyl group. carboxyl group அப்படின்றது COOH இல்லையா. ஸோ இந்த COOH கூட there is a R group. R group அப்படின்றது variable chain. ஸோ variable இந்த R வந்துட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம், H இருக்கலாம், CH3 இருக்கலாம், CH2OH இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், அதுதான் R group அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த carboxyl குரூப்போட R group attach ஆயிருக்கும், அதுதான் ஃபேட்டி ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஆர் குரூப் நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், எத்தில் குரூப்பாக இருக்கலாம், ஆர் ஹையர் நம்பர் ஆஃப் CH2 குரூப்ஸ். ஒரு கார்பன்லேருந்து 19 கார்பன்ஸ் வரைக்கும் எத்தனை கார்பன் வேணாலும் இந்த ஆர் குரூப்பில் இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பால்மெட்டிக் ஆசிட் அண்ட் தென் அரக்கிடோனிக் ஆசிட். பால்மெட்டிக் ஆசிடில் எத்தனை கார்பன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் கண்டெய்ன்ஸ் டோட்டலி 16 கார்பன்ஸ். இந்த கார்பாக்சில் குரூப் இருக்கு இல்லையா, இந்த கார்பாக்சில் குரூப்பையும் சேர்த்து இட் கண்டெய்ன்ஸ் 16 கார்பன்ஸ். இந்த இமேஜில் பார்த்தோன்னா நமக்கு டீட்டெயில்டாக தெரியும். கார்பாக்சில் குரூப் இருக்கு இல்லையா, தட் இஸ் COOH. இந்த கார்பாக்சில் குரூப்போட இங்கே அட்டாச் இருக்குல்ல, திஸ் இஸ் த ஆர் குரூப். ஸோ டோட்டலாக 16 கார்பன் இருக்குன்னு பார்த்துருக்கோம். கவுண்ட் பண்ணி பார்ப்போமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ டோட்டலாக பால்மெட்டிக் ஆசிடில் இட் கண்டெய்ன்ஸ் 16 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், தட் இஸ் ஆர் குரூப் அட்டாச் டு எ கார்பாக்சில் குரூப். அதே மாதிரி அரக்கிடோனிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இட் கண்டெய்ன்ஸ் 20 கார்பன்ஸ் இன்க்ளூடிங் த கார்பாக்சில் குரூப். ஸோ இந்த கார்பாக்சில் குரூப் சேர்த்து இட் கண்டெய்ன்ஸ் 20 கார்பன் ஆட்டம்ஸ். யூஸ்வலாக ஆர் குரூப்பில் 1 to 19 கார்பன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 19 கார்பன்ஸ் வந்துட்டு ஆர் குரூப்பில் இருக்குது அண்ட் தென் அந்த 1 கார்பன் வந்து கார்பாக்சில் குரூப்பில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். And then in the fatty acids we have two types of fatty acids. என்னென்ன two types அப்படின்னு பார்த்தோம்னா that is saturated fatty acids and then unsaturated fatty acid. Saturated fatty acid அப்படின்றது nothing but the fatty acid that do not have any double bonds. ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் பாண்ட் ஆகியிருக்கு இல்லையா, அதை தான் we call it as bonding அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாண்ட் வந்துட்டு ஒன்லி சிங்கிள் பாண்டாக மட்டும்தான் இருக்கும், நோ டபுள் பாண்ட்ஸ். அந்த ஃபேட்டி ஆசிட் தான் we call it as saturated fatty acid. Unsaturated fatty acid அப்படின்னா it contains one or more double bonds. இங்கே இருக்கு இல்லையா அந்த இமேஜில், ஸோ அந்த ஃபேட்டி ஆசிடில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட
டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ டபுள் பாண்ட்ஸ் இருந்ததுன்னா they are come under the unsaturated fatty acid. டபுள் பாண்ட்ஸே இல்லை அப்படின்னா they are saturated fatty acids. ஓகே, and then இந்த fatty acids வந்துட்டு it is a monomer of lipids அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த lipidsல it also has glycerols. இந்த glycerol அப்படின்றது it is a simple lipid. ஸோ இந்த lipidsல glycerolம் இருக்கும், fatty acidsம் இருக்கும். இந்த glycerolம் fatty acidம் எஸ்டரிஃபை ஆனால் வரக்கூடிய ப்ராடக்ட் தான் we call it as fats and oils. ஆயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆயில்ஸ் ஃபேட்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா that is fatty acids esterified with glycerol. எஸ்டரிஃபைடு அப்படின்றது that is esterification reaction. எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ சிம்பிளாக எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஆசிட். ஆல்கஹால் இருக்கு இல்லையா, ஆல்கஹாலும் ஆசிடும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா it will give you an ester. அந்த எஸ்டர் என்னன்னு பார்த்தோன்னா that is the fats and oils. ஸோ இந்த ஆல்கஹாலும் ஆசிடும் ஜாயின் ஆகி எஸ்டர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ப்ராசஸை தான் we call it as esterification. ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசராலும் எஸ்டரிஃபை ஆகுச்சு அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ மோனோகிளிசரைட்ஸ், ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் தென் ட்ரைகிளிசரைட்ஸ். இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்றதோட ஸ்ட்ரக்சர் தான் இது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசரால்ஸும் எஸ்டரிஃபை ஆனால் வரக்கூடியது தான் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் we call it as fats and oils based on the melting point. melting point பேஸ் பண்ணி ஃபேட்ஸாகவும் ஆயில்ஸாகவும் கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில்ஸோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இட் இஸ் வெரி லோ. ஸோ லோ மெல்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடியது எல்லாமே we call it as oils, and then high melting பாயிண்டில் இருக்கக்கூடியது எல்லாமே we call it as fats. ஓகே, ஸோ லிப்பிட்ஸில் கிளிசரால்ஸும் இருக்கும், ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கும். இந்த ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் எஸ்டரிஃபை ஆகி வர்றதை தான் we call it as fats and oils. that is அதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா that is triglycerides. ஸோ இந்த ட்ரைகிளிசரைட்ஸு ஃபேட்ஸாகவும் இருக்கும், ஆயில்ஸாகவும் இருக்கும். based on the melting point we can classify into fats and oils. low melting point இருந்ததுன்னா they come under oils, and then high melting point இருந்ததுன்னா they come under fats. okay, all clear, right? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லிப்பிட்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த லிப்பிட்ஸில் இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் பாஸ்போலிபிட்ஸ். பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்றது லிப்பிட்ஸ் கண்டெய்னிங் அ பாஸ்பேட் குரூப். இந்த பாஸ்போலிபிட்ஸை நம்ம ஆல்ரெடி எங்கேயோ படித்தோமே, எங்கே பார்த்தா குயிக்காக ரிமெம்பர் பண்ணுங்க பார்ப்போம். இந்த பாஸ்போலிபிட்ஸை நம்ம எங்கே படித்தோன்னா ப்ரீவியஸ் சாப்டர், தட் இஸ் யூகேரியாட்டிக் செல் இருக்கு இல்லையா, செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டரில் யூகேரியாட்டிக் செல் மெம்பரேனில் இந்த பாஸ்போலிபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பாஸ்போலிபிட்ஸ் தட் இஸ் த லிப்பிட். ஸோ லிப்பிட் கண்டெய்னிங் பாஸ்பரஸ் குரூப். இந்த பாஸ்போலிபிட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் செல் மெம்பரேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெசித்தீன். இந்த செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய பாஸ்போலிபிட்ஸோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் லெசித்தீன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஆர் லிவிங் செல். நம்ம செல்லோட மெம்பரேனில் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. ஓகே, so this is all about fatty acids. next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is nucleotide. nucleotide அப்படின்றது it is a monomer of nucleic acid. nucleic acid இருக்கு இல்லையா, DNA RNA. ஸோ அந்த DNA RNA ஓட மோனோமர் எது அப்படின்னு பார்த்தோம்னா that is nucleotide. that is the building blocks of nucleic acid. இந்த நியூக்ளியோடைடில் it consists of 3 main components. இதில் 3 components இருக்கும். என்னென்ன component அப்படின்னு பார்த்தோம்னா the first one is nitrogenous base, and the second one is sugar, and the third one is phosphate group. இது மூணும் சேர்ந்தது தான் we call it as nucleotide. இப்போ nitrogenous base அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா nitrogenous base அப்படின்றது nothing but it is the organic compounds containing nitrogen. organic compounds இருக்கு இல்லையா, organic compounds அப்படின்றது carbon containing compounds. அந்த organic compoundsல nitrogen group இருக்கும், அதை தான் we call it as nitrogenous base. For example, nitrogenous baseல மொத்தம் 5 nitrogenous base இருக்கு. that is adenine,
guanine, cytosine, thymine and then uracil. These are the 5 nitrogenous base. In the 5 nitrogenous base they classified into 2 types. என்னென்ன 2 types அப்படின்னு பார்த்தோம்னா purines and then pyrimidines. Purines ஆவும் pyrimidines ஆவும் இந்த 5 nitrogenous base classify பண்ணிருக்காங்க. Purines அப்படின்றது nothing but it has a double ring structure. இந்த nitrogenous base இருக்கு இல்லையா, அந்த nitrogenous baseல இருக்கக்கூடிய structureல double ring இருந்ததுன்னா they come under purine. For example adenine and then guanine. இந்த adenine guanine அப்படின்ற nitrogenous base ஓட structureல it has 2 rings 1 and 2 இருக்கு இல்லையா. So இந்த மாதிரி 2 rings இருந்ததுன்னா they are come under purines. And then pyrimidines அப்படின்றது nothing but it has only a single ring structure. ஒரே ஒரு single ring மட்டும் nitrogenous base structureல இருந்ததுன்னா they all are pyrimidines. Example என்னன்னு பார்த்தோம்னா that is cytosine, thymine and then uracil. So this is the nitrogenous base. Okay, so இது வந்து ஒரு காம்போனண்டா இருக்கும். And then second component என்னன்னு பார்த்தோம் that is sugar. இந்த சுகர் இருக்கு இல்லையா, இந்த சுகர் வந்துட்டு எய்தர் ரைபோ சுகராக இருக்கலாம் ஆர் டிஆக்சி ரைபோ சுகராக இருக்கலாம். இந்த சுகரும் நைட்ரோஜினஸ் பேஸும் சேர்ந்து இருக்கிறத தான் we call it as நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடு கிடையாது, நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைட்னா அதில் 3 காம்பனண்ட் இருக்கும். என்னென்ன 3 காம்பனண்ட்? நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும் அண்ட் தென் பாஸ்பேட் குரூப் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. பட் நியூக்ளியோசைடு அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேஸும் சுகர் மட்டும் இருக்கும். இது ரெண்டும் ஜாயின் ஆயிருக்கிறது தான் we call it as நியூக்ளியோசைடு. ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் அப்படின்ற நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு. இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்துட்டு it is linked to a sugar. இங்க இருக்கு இல்லையா அடினைன் இருக்கு, இந்த அடினைனோட ஒரு சுகர் மட்டும் ஆட் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் we call it as நியூக்ளியோசைடு. that is அடினோசின் அப்படின்ற நியூக்ளியோசைடு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அடினைன் அப்படின்றது நைட்ரோஜனஸ் பேஸ், அது கூட ரைபோஸ் அப்படின்ற ஒரு சுகர் ஆட் ஆயிருந்ததுன்னா it becomes அடினோசின். அதை தான் we call it as நியூக்ளியோசைடு. ஸோ நியூக்ளியோசைடுனா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு பாஸ்பேட் குரூப்பும் ஆட் ஆச்சு அப்படின்னா it becomes a nucleotide. that is நியூக்ளியோசைடு வந்துட்டு linked to a phosphate group. இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மள்ட்ட நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது. அது அடினைனாக இருக்கலாம், குவானைனாக இருக்கலாம், சைட்டோசினாக இருக்கலாம், தைமினாக இருக்கலாம் ஆர் யுராசிலாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் வந்துட்டு சுகரோட லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா இட் பிகம்ஸ் அ நியூக்ளியோசைடு. நைட்ரோஜனஸ் பேஸும் சுகரும் லிங்க் ஆயிருந்ததுன்னா இட் பிகம் அ நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோசைடு இருக்கு இல்லையா, இது கூட ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருந்ததுன்னா இட் பிகம்ஸ் அ நியூக்ளியோடைடு. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸும் இருக்கும், சுகரும் இருக்கும், பாஸ்பேட் குரூப்பும் இருக்கும். இதை தான் we call it as நியூக்ளியோடைடு. திஸ் இஸ் த மோனோமர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த நியூக்ளியோடைடு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is metabolites. Metabolites அப்படின்றது they are the molecules produced or used during metabolism. மெட்டபாலிசம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன? தட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை தான் we call it as மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்டாகவும் சரி, இல்லை இந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதை தான் we call it as metabolites. ஓகே, இந்த மெட்டபாலைட்ஸில் we have 2 types. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் தென் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். Primary metabolites அப்படின்றது they are essential biomolecules for organism growth, development and then reproduction. நமக்கு மெட்டபாலைட்ஸ் அப்படின்னா நல்லா தெரியும். மெட்டபாலிசம் ப்ராசஸ் நம்ம செல்லில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம் ஆர் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய காம்பவுண்ட், இது எல்லாமே மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ்னால் நம்ம ஆர்கானிசம் இருக்கோம் இல்லையா, ஒரு ஆர்கானிசமோட க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன், அந்த செல் வளர்கிறதுக்கும் அந்த செல் டெவலப் ஆகிறதுக்கும் அண்ட் அந்த செல் ரீப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு செல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது எல்லாமே தே ஆர் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்
functions. இந்த essential ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகிற பயோமாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் we call it as primary metabolites. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா that is proteins, lipids and then carbohydrates. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப essential because இது இல்லாமல் நம்ம ஆர்கானிசம் growth ஆக முடியாது, ரீப்ரொடியூஸும் பண்ண முடியாது, டெவலப்பும் ஆகாது. ஸோ இது எல்லாமே they come under primary metabolites. அப்போ secondary metabolites-னா என்னன்னு பார்த்தோம்னா the biomolecules that are not essential for the organism survival. ஒரு ஆர்கானிசம் வாழணும் அப்படின்னா அந்த வாழ்கிறதுக்கு தேவையான மெட்டபாலைட்ஸ் எல்லாமே பிரைமரி மெட்டபாலைட்ஸில் வந்துடும். ஒரு ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு தேவையான மெட்டபாலைட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னலாக இருக்க மெட்டபாலைட்ஸ் தான் we call it as secondary metabolites. They are not essential but play a major role in ecology. For example, pigments, கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ், ஆந்தோஃபில் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து எக்காலஜிக்கலாக என்ன ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்குது. அண்ட் த மேஜர் ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர் வந்து கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி வரும் இல்லையா, தட் இஸ் பயோட்டிக் பாலினேட்டர்ஸ். அந்த இன்செக்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளவரில் வந்து உட்காரும் போது அதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் திரும்ப அது வேறு இடத்துக்கு போகும்போது வேறு ஃப்ளவரில் உட்காரும் போது ரீப்ரொடக்ஷன் நடக்கும்ல. ஸோ இந்த மாதிரி எக்காலஜிக்கலாக மேஜர் ரோல் எது ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பிக்மெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக செகண்டரி மெட்டபாலைட்ஸ்க்கும் பயோட்டிக் பாலினேட்டர்ஸ்க்கும் என்னடா சம்மந்தம்னு யோசிக்கலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் நீட். ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ்னால கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணும், இன்செக்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும். இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் ஆகி அங்கே வந்து உட்கார்றதுனால அந்த போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு இட் இஸ் கேரிட் அவுட் த்ரூ த என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்குள்ளே போய் அனதர் ரீப்ரொடக்ஷனுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதை தான் எக்காலஜிக்கல் ரோல்ஸ் எல்லாம் மேஜராக ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் ஆல்கலாய்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், மார்ஃபின், வின்பிளாஸ்டின், குர்குமின்லாம் இருக்குது. ஸோ இது இந்த ட்ரக்ஸ் அண்ட் தென் ஆல்கலாய்ட்ஸ்லாம் என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் த மெடிசினல் பர்பஸஸ். தே ஆர் அகெயின்ஸ்ட் த கேன்சர். கேன்சர்ஸ்க்கு ட்ரக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஸோ மெட்டபாலைட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் அதோட 2 டைப்ஸ், பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னால் என்ன, செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போது நம்ம பார்த்த எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்குது. லைன் பை லைன் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம், ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிகுல்ஸ்னால் என்ன, அண்ட் தென் எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்தோம். அது வந்து பயோமாலிகுல்ஸ் சாப்டரில் என்சிஆர்டி புக்கில் இருக்காது. பட் தே ஆர் வெரி பேசிக். அந்த பேசிக் தெரியாமல் நம்ம பயோமாலிகுல் சாப்டருக்குள்ளே போகக்கூடாதுன்றதுனால எல்லா பேசிக்ஸையும் பார்த்துட்டோம். அண்ட் தென் பயோமாலிகுல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஹவு டு அனலைஸ் அ லிவிங் டிஷ்யூ, ஒரு லிவிங் டிஷ்யூவை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அண்ட் தென் இன்ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய மோனோமர்ஸ் அண்ட் தென் அதோட பாலிமர்ஸ், எதெல்லாம் லார்ஜர் பயோமாலிகுல்ஸில் வரும், அண்ட் தென் எதெல்லாம் ஸ்மால் பயோமாலிகுல்ஸ், அதோட மோனோமர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் அந்த மோனோமர்ஸ் ஒன்றுத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் அமினோ ஆசிட் பார்த்தோம் இல்லையா, அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் அனதர் 2 டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் அதோட Zwitterion அப்படின்ற கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது தட் இஸ் த மோனோமர் ஆஃப் லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸோட மோனோமர் ஃபேட்டி ஆசிட்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் அதோட ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். அண்ட் தென் கிளிசராலும் ஃபேட்டி ஆசிடும் எஸ்டரிஃபை ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்தோம், தட் இஸ் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸாக ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ அதில் இருக்க 2 டைப்ஸ், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா என்ன, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய 3 காம்பனன்ட்ஸ், தட் இஸ் நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப். ஸோ நியூக்ளியோடைட்னா என்னன்றதையும் பார்த்தோம், நியூக்ளியோசைட்னா என்னன்றதையும் பார்த்தோம். அதில் ஒன்னோட ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அண்ட் தென் ஃபைனல் ஒன் இஸ் மெட்டபாலைட்ஸ். பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன, செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் டீடைல்டாக பார்த்துட்டோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது ஆர் ஏதாவது உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரியல ஆர் நோட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். See you guys on next video. Bye bye.